அனைவருக்கும் தமிழ் வில்லேஜ் டிவியின் இனிய வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முல்லை நிலத்துக்கு வந்திருக்கோம். காடு சார்ந்த இடம் தான் நம்ம முல்லை நிலம்னு சொல்கிறோம். அந்த முல்லை நிலத்துக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னும் ஒரு சில மாதங்களில் இங்கே விதைக்க போகிறாங்க. அதற்கு முன்னாக பார்த்தீங்கன்னா இந்த நிலங்கள்லாம் பக்குவப்படுத்தியிருப்பாங்க. உழுது போட்டு பக்குவப்படுத்தி அந்த விவசாயத்துக்கு தகுந்தாப்புல இந்த மண்ணை உருவாக்கி வச்சுருப்பாங்க. இந்த வீடியோ தொப்பில் அதை பற்றி நம்ம நிறையா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் வயிற்று பசிக்குதுங்கிறீங்க? என்ன பண்ணுறது? சாப்பிட்டீங்களா? சரிவா, காட்டு பக்கம் ஏதாவது இருக்கும் புடியும் திங்கலாம். கண்டிப்பாக. ஒரு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? என்னடா வயிற்ற பசிக்குதா? ஏதாவது மாங்காய் அங்கே இருந்தால் அப்படிங்கடா திரும்புவோம். இல்லை இருக்குல்ல இருக்குல்ல எல்லாம மாங்காயாக இருந்தா ஆமாம். காட்டுக்குள்ளே அலையிறது எப்படி இருக்குது? எப்படிடா இருக்குது காட்டுக்குள்ளே வந்தா? இங்கே வேலை செஞ்சால் எப்படி இருக்கும்? ரொம்ப வெத்த பசிக்குது எனக்கு தான். இதுவே நம்மளாம் ஒரு விவசாயியாக இருந்தோம்னா வயிற்ற பசி எடுத்தாலும் சாப்பிட்றது கூடாது. ஆமாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மரத்தில் இருக்கிறதுலே நல்ல ஒரு மாங்காயாக பிடுங்குறீங்க. சரி தானே? பிடிக்கிடுவோம். ரைட்டு, போய் பாருங்கள். ஆமாடா, எடுங்கடா எடுங்கடா. போடா, எந்திரிச்சு போடா, எந்திரிச்சு போடா, எந்திரி. முல்லை நிலம், காடு சார்ந்த இடமும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இயற்கையாக பெய்யக்கூடிய அந்த மழையை வச்சு தான் விவசாயம் பண்ணணும். மானாவாரி நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மழை பெஞ்சால் மட்டும்தான் இந்த மண்ணில் விவசாயம் பண்ண முடியும். அந்த இயற்கையாக பெய்யக்கூடிய அந்த மழையை வச்சு விவசாயம் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில மாதங்களில் விவசாயம் இங்கே நடக்க போகுது.
திடீர்னு மழை பெய்யும், மழை பெய்யக்கூடிய அந்த விஷயத்தை வச்சுட்டு ஒரு சில நாட்கள் மழை பெய்யும், அதை வச்சு நம்பி வந்து விவசாயிகள் வந்து விதைச்சிருவாங்க. சில சமயங்களில் வந்து மழை வந்து நம்மளை ஏமாற்றிடும், சில சமயம் மழை பெய்யாது. தொடர்ந்து மழை இருந்தால் மட்டும்தான் அந்த விதைச்ச விஷயங்கள் வந்து நம்ம அறுவடைக்கு வரும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது அந்த கஷ்டமாயிரும். இடையிலேயே வந்து பயிர்கள்லாம் வந்து காயக்கூடிய சூழ்நிலை உருவாயிரும். அப்போ வந்து விவசாயிகள் வந்து அந்த விதைச்சதுக்கான அந்த தசகுழி கூட கிடைக்காது. பண விரயம் இழப்பு தான் நிறையா ஏற்படும். இதனால் நிறையா மக்கள் வந்து விவசாயம் பண்ணுறதை கூட இன்றைக்கி வந்து தவிர்த்துருக்காங்க. ஏன்னா மழையை நம்பி நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து மழை பெஞ்சாத்தே நம்ம விவசாயம் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை உருவாகும் இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற விவசாயிகள் வந்து இயற்கை மழையை நம்பி தான் விவசாயத்தை நம்ம வந்து இங்கே நடத்திட்டு இருக்காங்க. எப்போ ஒரு காலகட்டத்திலையும் சரி விவசாயிகள் வந்து எப்பயுமே வந்து ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் இருக்குது. எனவே வந்து விவசாயிகளோட வாழ்க்கை பொருளாதாரம் வந்து மேம்படணும் அப்படின்னா விவசாயத்தை வந்து நம்ம ஆதரிக்கணும். விவசாயிகளுக்கு வேண்டிய உதவிகளை வந்து நம்ம எல்லாருமே செய்யணும். தண்ணியை வந்து அளவாக பயன்படுத்தணும். நாட்டில் தண்ணி பஞ்சத்தே இன்னும் வராமல் இருக்குது. சில ஊர்களில் வந்துருச்சு. அதனால அனாவசியமான செலவுகளை நம்ம பண்ணக்கூடாது. ஏய் பாவா இருக்குடா. நான் தான் சென்னையில் மரத்தில் தான் தட்டணும். இந்த கதை சாப்பிடுங்க. புண்ணா இருந்தா புறா 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 அதை புறா புறா அடா கடிச்சா பால் வரும். இதில் இதை கடிச்சு பாருங்களேன், இதில் பால் வராது. மிதன உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு பெரிய மங்காய் எடுத்துக்கிறா. ஏதாவது ஒரு பெரிய மங்காய் ஏன் பால் வருது? இதுலேயும் பால் வருது. நீங்கள் தண்ணியை வச்சு என்னதான் கழுவினாலும் உள்ள பால் வரத்தான் செய்யும். இப்போ நல்லா வெட்டி எடுங்க, பால் வர போகுதுடா. இன்னொருத்தெல்லாம் வர வருங்க. முதல் கட்டிட்டு அது லேசாக வரும், அப்புறம் ரெண்டாவது கட்டியில் வராது. என்ன மாங்கடா? காட்டுக்குள்ளே அலைஞ்சதும் நல்லா வகுத்த பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கல்லாமாக்கா. இது கல்லாமல் இல்லைடா, இது வந்து காசாக்காய். கல்லாமல் ஊசியாக நீட்டமாக. அதுவும் நல்லா பெரிய காயாக இருக்கும். கல் கணக்கிட்ட இதாக கொண்டு கொண்டாது. ஆனால் பசிக்கிற நேரத்தில் சாப்பிடக்கூடாது, குடிப்பா. என்ன தம்பி, இன்னைக்கு இந்த முல்லை நில பயணம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அருமையாக இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு இடம்லாம்? இதை பார்க்கும்போது நானும் விவசாயம் பண்ணணும்னு எனக்கு தோணுது. உனக்கு நீயும் விவசாயம் ஆகணும் கண்டிப்பாக. நீயும் நானும் தானே படிச்சுட்டு எந்த வேலைக்கு விவசாயம் நானும் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போனாலும் கூட நம்ம விவசாயமும் பண்ணணும். படித்தது தக்கன வேலை. வேலைக்கு போனாலும் இன்னொரு பக்கம் விவசாயத்தையும் பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல விவசாயம் ஆகணும். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களும் விவசாயத்தை வந்து நம்ம பாதுகாத்தா தான் விவசாயம் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். விவசாயத்தை அது இயற்கையான முறையில் விவசாயத்தை நம்ம பண்ணணும், புரியுதா? ஆனால் நம்ம இன்னைக்கு வந்து வெயிலில் அலைஞ்சிட்டோம், வயிறு வேற பசிக்குது.
அதனால் வந்து பசங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு. நாங்கள் அதிகாலையிலேயே வந்துட்டோம். நிறையா வீடியோ பதிவு இன்னும் நிறையா எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இருந்தாலும் கூட பசியின் காரணமாக இந்த வீடியோ தொப்பை வந்து இதோடு நாங்கள் முடிச்சுக்கிட்டு மீண்டும் நிறையா பதிவுகள் நாங்கள் போட இருக்கோம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம கூட வந்து இணைக்கி பயணித்தது வந்து தம்பி வினித்தும் நம்ம மிதுன் தான். தொடர்ந்து அவங்க நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பயணிக்க இருக்காங்க. விவசாயியை நம்ம வந்து விவசாயத்தை ஆதரிப்போம், விவசாயியை வாழ வைப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு அழகான வீடியோ தொகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் வில்லேஜ் டிவியின் சிவசக்தி.